இதான் ஃப்ரெண்ட்ஸு தண்ணி வந்துச்சு. அது பாருங்க அழுக்கு தண்ணி. ஒரு பயம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் அப்பா வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மூஞ்சை காட்டாமல் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பேய் மாதிரி இருக்கும் என் மூஞ்சை, அதனால் காமிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நைட்டு வந்து லைவில் வந்து இந்த இடத்துல தான் உட்காருவேன், சேரில். அதனால் ஸ்டாண்டு வந்து எப்போயுமே வெளில தான் இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் 2-3 நாளாக தண்ணி பிரச்சனை. ஏன்னா பாருங்கள், இங்கே பைப் லைன் கொண்டு வந்திருக்காங்க. போர் போட்டு இந்த பைப் லைன் கீழேருந்து மேலே இப்படி கொண்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், வெறும் இதாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விட்டுருக்காங்க. 2-3 நாளாக குளிக்கவும் முடியல, எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. 3 மாடியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பாத்திரம்லாம் விளக்கியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் தான் நேற்று பாத்திரம்லாம் விளக்குனாங்க. நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸு தண்ணி வந்துச்சு. அது பாருங்கள், அழுக்கு தண்ணியாக வருது. எப்போ க்ளீன் தண்ணி வரும்னு தெரியல. அதுக்கப்புறம் குளிக்கணும் இன்றைக்கி வேறு. பாருங்க, ஏந்திரிச்சிட்டா, எப்படி படுத்துட்டு இருக்கான்னு பாருங்க. சேட்டப்பையா சேட்டப்பையா. என்னோடய ஃபஸ்ட்டு பேபி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இப்படி நடந்து பழகிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு நடப்பாங்கள்ல குழந்தைங்க, அப்போ வந்து இங்கே பிடிச்சிக்கிட்டே நடந்துகிட்டு இருந்தா. ஸோ இதுதான் போகிற வழி, மாடியிலேருந்து கீழே போகிற வழி. இங்கே பாருங்கள், பைப் லைன் கொண்டு போயிருக்காங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸு 1000 லிட்டர் கேனு டேங்க்கு. முதல்ல வந்து 500 லிட்டர் டேங்க் இருந்துச்சு. ஒரு பயம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இடிஞ்சு கீழே விழுற மாதிரி இருக்குது. ஸோ ரிஷப் வந்து நடக்க ட்ரை பண்ணாலும் இந்த பக்கம் வந்து கூப்பிட்டு வர வேணான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் கூப்பிட்டு வரணும். இப்போ வந்து நடக்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் நடப்பான் ரிஷப். ரிஷப்போட ஸ்மைல் வந்து சூப்பராக இருக்கும். மார்னிங் சூப்பராக ஒரு ஸ்மைல் கொடுப்பான். ஏன் கூட எழுந்திரிச்சிடறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மணிக்கு, 5 மணிலாம் கிடையாது, 6-7 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சுனா இவனும் எழுந்திரிச்சிடறான். ஸோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் குட்டி. ஹாய் சொல்லுப்பா. குட் மார்னிங் ஃப்ரெண்ட் சொல்லு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட் சொல்லுவா. சொல்ல மாட்டியா? ஓகே பாபு. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வரல, இன்னும் ரிப்பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரிஷப் அப்பா வந்து தண்ணி கொண்டு வர போயிருக்காங்க பைப்பில். ஸோ இந்த ரோடு வரை எப்படி போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி டர்ன் பண்ணாலும் அங்கே ஒரு பைப் இருக்குது. வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் அப்பா வராங்க, தண்ணி கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேபாளேருந்து அக்கா எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணோம். இது வந்து நம்கின் பேக்கெட்டு. நேபாளி கரன்சி வந்து 150 ரூபா, இந்தியன் கரன்சி வந்து ஒரு 80 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவல் பாக்கெட்டு, வெள்ளை அவல் பாக்கெட்டு. இது வந்து போன தடவை அக்கா வாங்கிட்டு வந்தாங்க. வழக்கம் போல் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு தடவை நான் உங்களுக்கு குக் பண்ணி காமிக்கிறேன், குக்கிங் வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒய்வை நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீஷோலையும் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வழக்கம் போல் இசிகா டேடி வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் டேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து வீட்டிலே மம்மி செஞ்சாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் வந்து மாங்காய் மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஓல்டு வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கடுகெண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து நேபாள்லேருந்து எனக்கு பிளாசோ வாங்கிட்டு வந்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளாசோ. பட் இங்கே வந்து அவ்வளோக்கா பெருசாக கிடையாது, பேண்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கலர் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு மாதிரியான கிளாத் ஃப்ரெண்ட்ஸ், காட்டன் தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, ஆனால் கலர் சூப்பராக இருக்குது. ரேட் என்னன்னு தெரியல, அக்கா சொல்லவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. ஸோ இது ஒரு பிளாசோ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர் பிளாசோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர் பிளாசோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் பூஜை வந்து செய்யலை, ஏன்னா பீரியட்ஸுங்கிறதுனால என்னால் பூஜை வந்து பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 பிளாசோவில் வந்து எந்த பிளாசோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட்டு. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிளாசோ. கிளாத்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரயான் கிளாத்து. இது வந்து ஆப்பில் நான் ரயான் கிளாத்தில் வந்து பிளாசோ வந்து கிடைக்கல, அதனால் நேபாள்லேருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ 2 பிளாஸில் வந்து எனக்கு 2மே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து தண்ணி இன்னும் ப்ராப்பராக வர மாட்டேங்குது, ஏன்னா மோட்ரு வந்து ரிப்பேராம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு நைட்டு 7 மணிக்கு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்னதாக பொட்டு பொட்டாக தண்ணி வரும். ஸோ பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி தான் வருது மோட்டர்லேருந்து. சுத்தமாக தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குடம் எல்லாமே காலியாக இருக்குது. ஸோ தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் துணியெலாம் துவைக்கணும். இங்கே அடைக்கவே இல்லை, மழை வந்தால் தண்ணி எல்லாம் கீழே சொட சொட சொடன்னு. இங்கே வீடு இருக்குது, ரூம் இருக்குது, பாருங்கள் தெரியுதா? ஸோ அங்கே தான் நேராக போய் விழும் தண்ணி. ஸோ இங்கே இன்னும் அடைக்கலை. இப்போ 2-3 நாளாக வந்து கீழே பைப்பு, அங்கே ஒரு பைப் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் எடுத்து குளிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது எல்லாமே அந்த தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆள் குளிக்கும்போது 2 குடம் தண்ணி வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வானம் மேகமூட்டமாக இருக்குது. இப்படி போங்க, இந்த வழி வானம் மேகமூட்டமாக இருக்குது. மழை வருமா வராதான்னு தெரியல. ஸோ ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. இப்போ வேலைக்கு போக போகிறாங்க. புட்டு ஏதாவது சப்பல் தைக்குதா சாய்பா? வசூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரிஷப் வந்து கால் பிடிச்சிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ திமேருக்கு வீடியோ ஃபோட்டோ ஆளு அகாடி வசூல் பண்ண போகிறீங்களா? எத்தனை மணிக்கு வரீங்க? 7 மணிக்கு வரேன். 7 மணிக்கா? சரி போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதம் இன்னும் புது யூனிஃபார்ம் வாங்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ வீடியோ எடுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணலாம். பாய்.